அவர் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கூட அந்த விநியோகஸ்தர் சங்கம் வந்து உட்காந்து பார்த்துட்டு அது ஒரு விரக்தியில் உச்சத்தில் தான் வந்திருக்காருன்றாங்க. அவர் டிரைவர்கிட்ட நான் விசாரித்தேன். அப்படி வந்து பார்த்துட்டு கடைசியாக நான் இருந்து பார்த்துட்டு போயிடுறேன்ட்டு தயாரிப்பாளர் சங்கமோ சம்திங் விநியோகஸ்தர் சங்கமோ 2 இடத்துக்கும் வந்துட்டு தான் அந்த அடையார் அந்த 6 பிரிட்ஜுக்கு போய் விழுந்து இறந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப அது இல்லை, அதான் சொல்கிறேன் சார். இது வந்து இது வந்து அவர் கோலை இல்லை, பெரிய தைரியமான ஆசாமி. அதையெல்லாம் தாண்டி ஒரு முடிவு எடுக்கணும்னா நிறைய டிப்ரெஷன், என்ன சொல்கிறது, வருத்தங்கள் தான், விரக்தி தான் காரணம். விரக்தி வந்து தனிமை ஒரு விரக்தி, வியாதி ஒரு விரக்தி, சில பேர் நம்பி கொடுத்தவங்கலாம் தரலையேன்ற ஒரு ஏமாற்றம், எல்லாமே சேர்ந்துருச்சு. ஒரு காரணம் இல்லை அதில். பட் எப்படி இருந்தாலும் இழப்பு தான், மாபெரும் இழப்பு. எவ்வளோ பெரிய போல்டான மனுஷன் சார். நம்ம இப்போ திரு யோகி பாபா அவர்கள் ஸ்டேஜில் இருக்கும்போதாக இருக்கட்டும், தனுஷ் சார் ஸ்டேஜில் இருக்கும்போது எதுக்கு நீங்கள்லாம் இவ்வளோ சம்பளம் வாங்குனீங்கன்னா தயாரிப்பாளர்கள்லாம் பாவம் இல்லையா? இப்படி சொல்கிறது வந்து அவங்க நயன்தாராவாக இருக்கட்டும் இவ்வளோ சொல்கிறாங்க. அந்தளவுக்கு போல்டான ஆள் எப்படி விழுந்தாங்க? இப்படி ஒரு நம்ம தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே எப்படி வந்திருக்கும் அவருக்கு? ரொம்ப நம்ப முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப வருத்தமான விஷயத்து. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப வருஷம், நீண்ட வருடங்களாக என்னோட பழகினவர், மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. இதுக்கு அவரோட இடத்த இனி யாராலும் நிரப்ப முடியல. அது ஒன்றும் இல்லை சார் சொல்கிறது. அவர் இடம்னு சொல்ல முடியாததை, அவர் ஒரு போராளி. அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்பவுமே யார் போய் என்ன இந்த மாதிரி பிரச்சனை டம்னு இறங்கிடுவார். அதில் என்னோட முன்பின் விளைவுகள்லாம் யோசிக்க மாட்டார், நிறையா இறங்கி செய்வார். அவர் ஒரு ரேரான மனிதன். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் அப்படி ஆளுகளை பார்க்குறது நீங்கள். ஓகே சார். இறுதியாக அவங்க குடும்பத்தோட நானே பேட்டி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிட்ட ஏமாற்றிட்டாங்க. ஆந்திராவோட துணை முதலமைச்சரே படம் எடுத்தவங்க அப்படின்னு தயாரிப்பாளர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதை மீட்டு தரணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துலேயுமே அவங்க மனு மாதிரி கொடுத்துருக்காங்க. முறையான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு பேசி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக எங்களோட டியூட்டி பண்ணணும். அது என்னங்கிறது கண்டிப்பாக வந்து அவங்களோட பேசுவோம். நம்ம அதில் நமக்கு என்ன மாற்றப்பட்ட கருத்து, யாராவது தரணும்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கூப்பிட்டு பேசி அதை எவ்வளோ தூரம் வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு வேண்டியதை நம்ம செய்யணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவருக்கு எதுவும் செய்ய முடியல, அந்த குடும்பத்துக்காக செய்யணும். அப்படிங்கிறது. நன்றி சார். தேங்க்யூ.